சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கோங்க. கனகதுரை கேட்டிருக்காங்க, கர்ப்பமா இருக்கிற நானு சளிப்பொடி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம்ப்பா. சுந்தர் ஸ்பாட் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, முளைக்க வச்ச வெந்தயத்தை கர்ப்பிணிகள் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம்ப்பா. ஹரிபா செல்லம்மா கேட்டிருக்காங்க, சகல நோய் பொடி அந்த 3 பொருள்களை போட்டு பொடி அரைச்சதை கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடலாமா அப்படின்னு போட்டிருக்காங்க. கர்ப்பப்பை பிரச்சனைனா ஓவர் ப்ளீடிங் ஆனால் சாப்பிட வேணாம், மற்றபடி இப்போ சாப்பிட்டுக்கலாம். அண்ணாமலை கனி 19 வயதுள்ள பெண் குழந்தை கடுக்கா கரஞ்சீரகம் சேர்க்கலாமான்னு சொல்லி அவங்க பொண்ணு போல வாணி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி 19 வயசு பொண்ணெல்லாம் நல்லா வெடுப்பாக தானே இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையில்லை, சாதாரண நார்மல் ஃபுட்டே போதும். வள்ளியம்மை அழகப்பன் கேட்டிருக்காங்க, கொள்ளு தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, கொள்ளை என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொள்ளை தொக்கு இடிச்சு வச்சுக்கலாம்ப்பா. அப்படியே இடிச்சு சீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு இடிச்சு உப்பு போட்டு இடிக்கலாம். இல்லாட்டி அந்த காலத்துல தான் இடிப்பாங்க, இப்ப மிக்சியில தான் போட்டுக்கிறாங்களே. அப்படியே ஒரு மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி அப்படியே கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம்லாம் போட்டு தாளிச்சு சும்மா கூட சாப்பிடலாம். இல்லாட்டி அதை சுண்டல் மாதிரி கூட கொள்ளை தாளிச்சு சுண்டல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அந்த கொள்ளை சாதத்துல போட்டு அந்த கொள்ளு ரசத்தை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொள்ளை வேஸ்ட் பண்ண வேணாம், சாப்பிடலாம். ராதா சந்தானம் கேட்டிருக்காங்க, 3 மாச கர்ப்பம், வயிறு தெரியுது, எனக்கு பயமா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கு தெரியாதுப்பா. இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பயப்படாதீங்க, தைரியமா இருக்கணும். மாசமா கர்ப்பமா இருக்கிறவங்க இதுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சிசேரியன் பண்ணிருக்கேன், 2 மாசம் ஆகுது, எக்கு சாப்பிடலாமான்னு கேட்கறாங்க. சாப்பிடலாம்ப்பா. சாப்பிட்டாலும் நீங்க கொஞ்சம் அதை செரிமானம் பண்றதுக்கு இஞ்சிலேயும் சுக்குலேயும் பூண்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்க எக்கும் சேர்த்துக்கலாம். கேட்டிருக்காங்க, எதிர்ப்பு சக்தி தர்ற கஷாயம் வெறும் வயிற்றையா எப்படி சாப்பிடணும்னு கேட்டிருக்காங்க. நீங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப சாப்பிட்டுக்கலாம்ப்பா. வெறும் வயிற்றுல தான் இல்லை, வெறும் வயிற்றுலையும் சாப்பிடலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்க சாப்பிட்டுக்கலாம். ரம்யா தேவி கேட்டிருக்காங்க, 7 வயசு பொம்பளை பிள்ளைக்கு டான்சில் இருக்கு, ஆரம்ப ஸ்டேஜ். இஞ்சி தண்ணிய கொதிக்க வச்சு தேன் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு. இது உடம்பு மெலியாதான்னு கேட்டிருக்காங்க. இது உடம்பு மெலியறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தேவையில்லாத கொழுப்பு தான் இஞ்சி தண்ணிக்கும் தேனுக்கும் குறையும், உடம்பெல்லாம் மெலியாது. நீங்க அந்த தண்ணியை கொடுங்க. 2வது நல்ல சத்தான ஆகாரம் கொடுங்க, உடம்பெல்லாம் மெலியாது. ஆபித் அகமத் கேட்டிருக்காங்க, நரைமுடிக்கு தடவுற தைலத்தை கண்ணு முடியில தேய்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேய்க்கலாம்ப்பா. கருஞ்சீரகத்தை 2 வயசு பாப்பாவுக்கு அப்புறம் கர்ப்பத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. வேணாம்ப்பா, கர்ப்பத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், பாப்பாவுக்கும் கொடுக்க வேணாம்ப்பா. மாணிக்கம் தேவாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நடுக்கு வாதம், அதுக்கு மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. வாதத்துக்கு கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள்கள்லாம் சாப்பிடாதீங்க. நரம்புகள்லாம் பலப்படுறாப்புல நான் யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்கேன், நரம்பு பலத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கறணும். அப்புறம் முடக்கத்தான் கீரையும் சேர்த்துக்கலாம். இது வாதத்துக்கு இந்த நடுக்கு வாதத்துக்கு நீங்க இந்த பிரண்டை துவையல், அந்த பிரண்டையெல்லாம் நீங்க நல்லா சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துக்கிட்டு வாங்க, நாளடைவில் சரியா போகும். 2வது நரம்புகளுக்கு பலம் தர்ற மாதிரியே நீங்க சாப்பிடணும். காய்கறி கீரை பழம் நான் போட்டிருக்க இது மருந்து, இதுக்கு மருந்து போட்டிருக்கேன் இப்ப நரம்பு பலமாகிறதுக்கு, அதெல்லாம் நீங்க யூடியூப்ல பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. கார்த்தியா கேட்டிருக்காங்க, பிரசவத்தப்ப குறைஞ்சிருச்சு, ஆனா அந்த வயிறு சுருக்கமா இருக்குது, சேலை கட்டுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸசைஸ் அது இதுன்னு பண்ணணும். அப்புறம் இந்த பிரெஞ்ச் ஆயில்னு சொல்லி கடையில விற்கும்பா, அது விளக்கெண்ணெயோட கொஞ்சம் இதா இருக்கும். விளக்கெண்ணெய்க்கு என்ன யூஸ் இருக்கோ அதே தான் இருக்கும். விளக்கெண்ணெய் உங்களுக்கு தடவைனா பிசு பிசுன்னு இருக்கும். பிரெஞ்ச் ஆயில் ஒரு மாதிரியான பரவாயில்லாம இருக்கும். அதை நீங்க நைட்ல பூரா வயிறு ஃபுல்லா நல்லா எங்கெங்க உங்களுக்கு சுக்கம் இருக்கோ தடவிட்டு படுத்துட்டு காலையில எழுந்திரிச்சு கடலை மாவு போட்டு தேய்ச்சி கழுவிடுங்க. இப்படியே உங்களுக்கு ஒரு சீக்கிரத்துல ஆகுது, எப்படி ஒரு 3 மாசமாவது ஆகும்பா. சேகர் கேட்டிருக்காங்க, தாளிப்பு வடகத்தை எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. நீங்க நல்லா வெயில்ல வச்சு ஒரு 6-7 நாள் வெயில்ல வச்சு எடுத்துடணும்.
அப்புறம் ஊட 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 ஒரு மாசத்துக்கு ஒருக்க ஒரு 2 நாள் வெயில வச்சு எடுத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு கூட கெடாம இருக்கும்பா. சபிதா கேட்டிருக்காங்க, தாளிப்பு வடகத்துக்கு பெருங்காயம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவையில்லைப்பா, நம்ம பூண்டு நிறைய போடுறோம் இல்லையா, அதனால பெருங்காயம் தேவைப்படாதுப்பா. சபிதா கேட்டிருக்காங்க, கொள்ளு தொக்குக்கு தேங்காய் சேர்த்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. தேங்காய்ப்பா அதுவும் சத்து, ரொம்ப ஓவர் சத்து. கொள்ளும் ரொம்ப ஹெவியானதுதான். அதுல போய் தேங்காய் போட்டா டேஸ்டா தான் இருக்கும். ஆனா நம்ம நிறைய சாப்பிட முடியாது. கொஞ்சமா வேணா தேங்காய் சேர்த்த கொள்ள வேணா கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், டேஸ்டுக்காக வேணும்னா. சபிதா கேட்டிருக்காங்க, தூங்கும் போது கால் விரல் கடுக்குது, என்ன செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கால் விரல் கடுக்குதுன்னா உங்களுக்கு கால்சியம் சத்து தான்ப்பா பத்தல. நீங்க முருங்கைக்கீரை இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கங்க. அப்புறம் 2வது நீங்க காலை அரை மணி நேரம் வெது வெதுப்பான தண்ணியில அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு டெய்லி வைங்க. வச்சு நல்லா அந்த சுத்தமா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை லேசா அப்படியே தடவி கொடுத்து மசாஜ் பண்ற மாதிரி செய்யுங்க. அது நல்லா இருக்கும். அந்த வெது வெதுப்பான தண்ணியில வைக்கிறதுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் தடவுறதுக்கும் லேசா சாய்ச்சலன்னு வைக்கக்கூடாது, லேசா தடவணும். தடவிட்டு படுங்க. அப்பா கேட்டிருக்காங்க, கிரேப் ஜூஸ் மாதிரி ஆப்பிள் மாதுளை இதுல ஜூஸ் போட்டு காட்டுங்கன்னு இருக்காங்க. காட்டுறப்பா. கல்யாணம் கேட்டிருக்காங்க, கூழு வத்த ஜவ்வரிசி வத்தெல்லாம் எப்படி செய்யறது, நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன், எனக்கு செஞ்சு காட்டுங்கன்னு இருக்காங்க. செஞ்சு காட்டுறப்பா. முருங்கைக்கீரை சூப்பு, சத்தான களி இதெல்லாம் செய்யறது எப்படி சொல்லித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. முருங்கைக்கீரை சூப்பு ஏற்கனவே நான் யூடியூப்ல பாட்டி வைத்தியத்துல போட்டுருக்கேப்பா. அதே மாதிரி ராகியில களி கிண்டி காட்டியிருக்கேப்பா. வெந்தய களி எல்லாம் கிண்டி காட்டியிருக்கேன். உளுந்தங்களி கிண்டி காட்டியிருக்கேன். அதெல்லாம் நீங்க யூடியூப்ல பாருங்கப்பா. துளைகா தாஜுதீன் கேட்டிருக்காங்க, பருவுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பருவு வந்தவங்க உடம்பு சூட்டுனாலதான்ப்பா அது வருது. டெய்லி வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் வச்சு தலைக்கு ஊத்துங்கப்பா. 2வது உடம்புல கழிவுகள்லாம் இருக்கக்கூடாது, வயிற்றுக்குள்ள கழிவுகள்லாம் இருக்கக்கூடாது. சரி, மலச்சிக்கல் இல்லாத அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவையாவது மோசம் போறாப்புல பாத்துக்கங்க. அடிக்கடி முகத்தை கழுவிக்கங்கப்பா ஜில்லு தண்ணியில. இப்ப காலையில கழுவிட்டு வேலைக்கு போறவங்க சாயந்தரம் வந்துதான் கழுவுவோம். அப்படி இல்லாம வேலைக்கு போனா கூட ஆபீஸ்ல கூட அப்பப்ப அடுத்தடுத்து நீங்க முகத்தை கழுவிக்கங்க. முகத்தை கழுவிட்டு அந்த வேர்வை தண்ணி எதுவும் இல்லாம வேற எதுவும் டஸ்ட் தூசி இல்லாம பார்த்துட்டு அடிக்கடி கழுவிக்கங்க. அதுக்கு மாரி இந்த முல்தானி மெட்டின்னு சொல்லி விற்கும். அந்த முல்தானி மெட்டியில ரோஸ் வாட்டரை கலந்து வாரத்துக்கு ஒரு நாள் அதை கலந்து அப்படியே பேக் போட்டு கழுவிக்கங்க. அப்புறம் அந்த கத்தாழை இருக்கு இல்லையா, கத்தாழை ஜெல்ல நல்லா அரைச்சு அதையும் லீவு நாள்ல வீட்டுல இருக்கிறப்ப சண்டே சமயம் அப்படியே கரைச்சு மூஞ்சில போட்டு அதுல கூட கொஞ்சம் முல்தானி மெட்டியை கூட கரைச்சு பேக் போட்டுக்கலாம். அந்த ஒரு மாதிரி குழுமை கிடைச்சா அந்த பருவெல்லாம் வராது. முக்கியமா சொல்றது, வயிற்றுல எந்த ஒரு சிக்கலும் இருக்கக்கூடாது, மலச்சிக்கலோ கழிவுகளோ இருக்கக்கூடாது. அதை டெய்லி ஒரு நாளைக்கு 2 தடவை போறாப்புல நீங்க பாத்துக்கோங்க. லட்சுமி கேட்டிருக்காங்க, பேபிக்கு ட்ரை பண்ணும் போது இஞ்சி சுக்கு கடுக்காயெல்லாம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேர்த்துக்கலாம்ப்பா, உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா ஈஸியா உங்களுக்கு இதாகும். பிரணேஷுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஆப்ரேஷன் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் செஞ்சு 2 மாசம் ஆகுது, வயிறு குறையிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு இருக்காங்க. நான் யூடியூப்ல போட்டிருக்கேப்பா. வயிறு குறையிறதுக்கு இஞ்சி தேன் இதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுங்க. இஞ்சி லேகியம் சாப்பிடுங்க, பூண்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் எக்ஸசைஸும் மெல்ல மெல்ல செஞ்சுக்கோங்க, ரொம்ப ஹார்டா செய்யாம. ஏன்னா நீங்க சிசேரியன் பண்ணிருக்கீங்க, ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கீங்க, அது தையெல்லாம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் கோளாரா செய்யுங்க. புரிஞ்சு வீட்டுல வேலை பாருங்க. கலைவாணி கேட்டிருக்காங்க, ஃபேஸ்ல முகத்துல கடலை மாவு போட்டா எரியுது, ரோஸ் வாட்டர் போடணுமா இல்ல கத்தாழை ஜெல்லு போடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப ரோஸ் வாட்டரை போட்டு முகத்துல கழுவிக்கிட்டு அப்புறமேலு ரோஸ் வாட்டர் போட்டு கழுவிக்கங்க. அப்புறம் இந்த கடலை மாவு போட்டு ஃபேஸ் போட்டுக்கோங்க. போட்டு அப்புறம் குழுன்னு இருக்கிறதுக்கு போட்டு ஃபேஸ் போட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு கழுவுறீங்களே எரியுதுல, அப்ப கத்தாழை ஜெல்லை நீங்க போட்டுக்கோங்க. கேட்டிருக்காங்கப்பா, நான் 2 மண்பானை வாங்கினேன், வாங்கி 10 நாள் ஆகுது, தண்ணி ஜில்லாகவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. அது நீங்க சொல்றது எனக்கு புரியலப்பா. புது பானைன்னா உங்களுக்கு தண்ணி ஜில்லாகதாப்பா செய்யும். ஒருவேளை அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பழைய பானையில அவங்க காடி அடிச்சு புது பானைன்னு சொல்லி வித்தாங்களா என்னன்னு தெரியல. புது பானைன்னா கட்டாயம் ஜில்லாகதாப்பா செய்யும். கைவாணி கேட்டிருக்காங்க, அலோவேரா ரோஸ் வாட்டர் லிங்க் இருந்தா அனுப்புங்கன்னு சொல்லி. நான் அதை பத்தி வீடியோ போடலப்பா.
கண்டன் கேட்டிருக்காரு, மாவடுனா பிஞ்சு மாங்காயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஞ்சு மாங்காதாப்பா, ஆனா கீழே விழுந்தது, அடிப்பட்டது, கீறினது, வெம்புனது இப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வடுமாங்காய்க்குன்னே இந்த இப்படி உருண்டை மாங்காய் இருக்குல்ல, அதை அவங்க பிளானா அப்படியே கொப்போட அப்படி அந்த காம்போடையே பறிப்பாங்க. பறிச்சு கொண்டு வர்றதுதான் நம்ம மாவோட வீட்டில் ரெடி பண்ணி வச்சா அது கெடாம இருக்கும். அதுக்காக வேண்டி மரத்துல இருந்து ஊந்தது பிஞ்சு அதுங்களெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணா கெட்டு போயிடும். அதுக்குன்னே நான் யூடியூப்ல காட்டியிருப்பேன்லப்பா, அந்த காம்போட பறிச்சது தான் அந்த மாதிரி வரும். ஒடிஞ்சதெல்லாம் இருக்கா நீளமா காம்புனா அவங்க பறிச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். அதை வாங்கி தான் நம்ம மாவடு போடணும். கேட்டிருக்காங்க, தாளிப்பு வடகத்தின் பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல ஒன்றும் பயன் பெருசா சொல்ல முடியாதுப்பா. இந்த சாம்பார், காரக்குழம்பு, கூட்டு, இந்த புளிச்சக்கீரை இந்த மாதிரி இதுகளெல்லாம் தாளிக்கிறதுக்கு அதுலேயே நம்மளுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கோமா, அந்த வெங்காயம் வேற இருக்கா, பூண்டு இருக்கா, அதை நம்ம போட்டு தாளிக்கும் போது கமகமான்னு வாசமா இருக்கும்ப்பா. அதுக்குதான் அது. இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.